ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 3 பேரை கன்னை பிடிச்சிட்டு விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா ரியாவை சுட்டுடுறாங்க. ரியா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்போ ரம்யா ரியாவை பார்த்து உன்னை போய் நான் சுட்டுட்டேனே, இது எல்லாத்துக்குமே காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரியா ரம்யா கிட்ட, இங்கே பார், என்னோட உயிர் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணமான இந்த தீபா உயிரோடவே இருக்கக்கூடாது, முதல்ல அவளை சாகடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுவாங்க. இங்கே ரம்யா தீபாவை பார்த்துட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டி, உன்னால தான் இப்போ ரியாக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தீபா நான் சொன்னா கேளு ரம்யா, ஏண்டி இந்த மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் ரம்யா உன்னை உயிரோட விடக்கூடாது, ஒழுங்கு மரியாதையே தாலியை கொடு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவங்க அந்த மலையோட உச்சியிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. தீபா ஏண்டி ரம்யா இப்படி பண்ணுற, என்னோட கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு ரம்யாவோட கையை பிடிச்சிப்பாங்க. ரம்யா ஏய் ஒழுங்கு மரியாதை என் கையை விட்டுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தீபா ஏய் என்னடி பேசிட்டு இருக்க, நீ இப்படி அநியாயமாக உயிரை விடலாமா, உன்னோட கெட்ட புத்தியே நீ இப்படி ஆகிறதுக்கு காரணமாயிடுச்சு, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நீங்கள் என் கையை பிடிச்சி மேலே வந்துடு அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா, என்ன பேசிட்டு இருக்க, நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து நான் வாழணுமா, நான் யார் தெரியுமா ரம்யா, எனக்கு நீ உயிர் பிச்சை கொடுத்து நான் வாழணுன்ற அவசியமே கிடையாது, நான் செத்தாலும் கெத்தா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட கையை விட்டுடுவாங்க. அப்படியே கீழே விழுந்து அவங்களும் இறந்துடுற மாதிரி காட்டுறாங்க. இங்கே தீபா என்னடி ரம்யா, உன்னோட கெட்ட புத்தியாலே நீயே இப்படி உன்னோட உயிரை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடியே ஐஸ்வர்யா தீபாவை தள்ளி விட்டுருவாங்க. அதை பார்த்து தீபா அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வலையிலும் கீழே விழுந்துடும், அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்போ ஐஸ்வர்யா ஏய் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, எனக்கு இப்போ தாண்டி நிம்மதியாகவே இருக்குது, நான் இன்னைக்கு போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவேன், ஏன்னா எங்கள் அம்மாவை நீ ஜெயிலுக்கு அனுப்புனேன், அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் இல்லைன்றதை வீட்டில் சொல்லி அத்தைக்கிட்ட அடி வாங்க வச்சு என்னை வீட்டை விட்டு அனுப்புனால இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கவே கூடாது, யாருன்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சாமியார் நின்று சிரிச்சுக்கிட்டு, என்னது நீ நிம்மதியாக தூங்க போறியா, நீ நிம்மதியாகவே தூங்கவே முடியாது, ஏன்னா நீ நெருப்பு கொண்டு போயிட்டு வக்க பொருளை வச்சிருக்க, அது இனிமே தான் பற்றி எரிய போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் கார்த்திக் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு, தீபா காணாமல் நான் தேடிட்டு இருக்கேன் கடவுளே, அவங்க கிடைச்சணும், ஏன்னா அவங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க, கொஞ்ச நாளாக தான் நிம்மதியாக இருக்காங்க, அவங்களுக்கு திரும்பவும் கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்றதை எனக்கு நீங்கள் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் எல்லாருமே தீபாவை தேடி வந்துட்டு இருப்பாங்க. அங்கே ரியாவோட கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு எங்கே போயிருப்பாங்கன்னு புரியாமல் கார்த்திக்கு கால் பண்ணிட்டு, இங்கே ரியாவோட கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நீங்கள் வரீங்களா கார்த்திக் அப்படின்வாங்க. கார்த்திக்கும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. எங்கே போயிருப்பாங்கன்ற மாதிரி அந்த மலை உச்சியில் போய் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ரியா அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு சரவணன் போய் மூச்சு இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா மூச்சில் அவங்க இறந்துட்டாங்கன்றத சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கன்று கீழே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துகிட்டு, சார் இங்கே ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்டு, ஒரு வேளை இங்கே ஏதோ கைகலப்பு நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னையை எடுத்து வச்சுப்பாங்க. கார்த்திக் இன்ஸ்பெக்டர்கிட்ட தீபாவை கன்னை வச்சு மிரட்டி கூட்டிகிட்டு போனதாக தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்வாங்க. அது கேட்ட சரவணன், இவங்க 3 பேருக்குள்ளே கைகலப்பு நடந்திருக்கு, அதனால தான் இந்த துப்பாக்கி இங்கே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன ஆச்சுன்றது புரியவே இல்லை, இந்த ரியா வேற இங்கே செத்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்திக்கும் ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா தீபாவோட ரிங்கு விழுந்திருக்கும், சாரி நான் வளையல் சொல்லிட்டேன், அதை கார்த்திக் எடுத்து பார்த்துட்டு தீபா அந்த ரிங்குக்காக கார்த்திக் கிட்ட பேச எல்லாமே நினச்சி பார்த்துட்டு, தீபாக்கு எதுனா ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்டு சரவணன், நீங்கள் ஏன் கார்த்திக் ஏதேதோ நினைக்கிறீங்க, தீபாக்கு எதுவுமே ஆயிருக்காது, அவங்க இங்கே தான் சேஃபாக இருப்பாங்க, நம்ம நல்லா தேடி பார்ப்போம், நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் இல்லை சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல கார்த்திக், அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அவரும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்திக் ஒரு கால் வரும். அதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு, இன்ஸ்பெக்டர்கிட்ட எனக்கு ஹாஸ்பிட்டலேருந்து கால் வந்திருக்கு, அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, என்னை உடனே வர சொல்கிறாங்க, இங்கே தீபா வேற காணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சரவணன், நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, வீட்லேயும் போய் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாதீங்க, தீபா எங்கே இருக்காங்கன்றத நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டாங்கிறது கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சரவணன் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்குலாம் கால் பண்ணி அவங்க எல்லாருமே வர வச்சு அந்த மலைக்கு கீழே யாருன்னா விழுந்து கிடக்குறாங்களான்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. இங்கே அபிராமியை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு எல்லாருமே
வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. மீனாட்சி கார்த்திக் கிட்ட, தீபா எங்க கார்த்திக், அவ எங்க இருக்கா, அவளை கண்டுபிடிச்சிட்டிங்களா, அவளுக்கு என்ன ஆச்சு, ரம்யா வந்து தீபாவை எதுனா பண்ணிட்டாளா, அல்ல போலீஸ் வந்து ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி வந்து கேட்பாங்க. எதுக்குமே அவர் பதில் சொல்ல மாட்டாங்க. மயத்தில் வந்து சொல்லுங்க தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக் எதுவுமே பேசாமல் அவங்க அம்மாவை போய் பார்க்கறதுக்காக உள்ளே போயிடுவாங்க. அப்போ மீனாட்சி வந்து என்ன மாமா எதுவுமே பேசாமல் போகிறாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீ கேட்ட கேள்வி எதுவுமே அவனோட மைண்டில் ஏறவே இல்லை. ஏன்னா அவனோட அம்மாவை பற்றின வேதனையில் அவன் இருக்கு. அவன்கிட்ட இப்போ நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். அவனா சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கிட்ட மீனாச்சும் கண் கலங்கிட்டு இருப்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அங்கே இருக்க சிஸ்டர் கிட்ட இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது எங்களால் சொல்ல முடியாது, டாக்டர் தான் சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு சிஸ்டரும் சொல்லிடுவாங்க. கார்த்திக் அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்து அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு, உங்களை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, உங்களோட ஆசைக்காக நீங்கள் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தானம்மா நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனால் உங்கள் ஆசை எதுவுமே நிறைவேறாமல் நீங்கள் திரும்பவும் உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்து தீபா தீபா அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. கார்த்திக் வந்து சிஸ்டர் அம்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு சிஸ்டர் வந்துட்டு அவங்களும் வாய் திறந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்றது தான் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா தீபா தீபா சொல்கிறத கேட்டு கார்த்திக் வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.